வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட். தொடர்ந்து 146வது நாளாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பல புதிய செய்திகள் வந்திருக்கு. ஒன்று இந்த நார்த் காசாவில் சில இஸ்ரேல் மூமெண்ட் இருந்திருக்கு. அதே போல் ஃப்ரெஞ்சிலேருந்து கொஞ்சம் உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. ஏமன் அரசாங்கம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அது நேற்று நாம் பேசிய செய்தியோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அப்புறம் பல்வேறு நாடுகளிலிருந்து உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் மனதில் சிறு புன்னகைகள் வருது அப்படின்றதையும் பார்க்குறோம். அது குறித்த செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வடக்கு காசா பகுதியில் ஹெஸ்புல்லாவின் தாக்குதல்களில் எங்களுக்கு ஒன்றும் பெரிய சேதம் இல்லை அப்படின்னு முதல்ல அறிவிச்சிருந்தாங்க இஸ்ரேல். ஆனால் பல்வேறு ஹெலிகாப்டர்கள் மூலமாக பல்வேறு உடல்கள் மீட்கப்பட்டது அப்படின்ற காணொலியெலாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இப்போதைக்கு வந்த அதிகாரப்பூர்வமான செய்திப்படி பார்த்தோம்னா 2 இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் அங்கேயே இறந்துருக்காங்க. மேலும் ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் மிகவும் மோசமான நிலையில் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியும் பார்க்குறோம். இதோடு சேர்த்து பார்த்தோம்னா நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரான்ஸ் நாடு சில உதவிகளை செய்திருக்காங்க. யாருக்கு? காசா பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களுக்காக. என்ன மாதிரி உதவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஏர் ட்ராப்னால் காசா பகுதிக்கு உள்ளே போக முடியாதபடி இஸ்ரேல் இராணுவம் எல்லா புறமும் சூழ்ந்து இருக்குது அப்படின்ற காரணத்தினால் அவங்களால எந்த உதவி பொருட்களையும் உள்ளே கொண்டு போக முடியல. அதனால் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்கு, முதல் கட்டமாக கொஞ்சம் உணவுப் பொருட்களை கொண்டு போய் வான்வெளியாக ஃப்ளைட்லேருந்து அங்கே போட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ மக்கள் எடுத்து பயன்படுத்தட்டும் அப்படின்ற மாதிரி. இது ஒரு புறம் இப்படி இருந்தாலும் இந்த படத்தை பாருங்கள். இஸ்ரேலின் கொடூர சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாவற்றையும் இடித்து தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. அது போதாது அப்படின்றதுக்கு கிடைக்கக்கூடிய அங்கே எங்கேயாவது உணவுப் பொருட்கள் எங்கேயாவது கிடந்ததுன்னா அதை எடுத்து டேங்க்கில், அந்த டேங்கின்னு சொல்கிறாங்களே அந்த ஆயுத வண்டி, அதுக்கு சக்கரத்துக்கு அடியில் போட்டு நசுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற படம் அதுதான். சரியா? அப்போது இது அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு கொடூர சிந்தனையோடு அந்த மக்களை ஒழிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையில் இறங்கியிருக்காங்க அப்படின்றது நம்ம கொஞ்சம் சீரியஸாக தானே பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. அதே போலவே பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியா, கத்தார், ஃப்ரான்ஸு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு ஆகிய 4 நாடுகளும் காசா பகுதிக்கு உதவி பொருட்களை அனுப்புவதற்கு எல்லா வேலைகளும் தயாரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இந்த வார இறுதியில் சீஸ்ஃபயர் வந்துடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை பைடன் சொன்னது போல் திங்கட்கிழமையாவது இந்த சீஸ்ஃபயர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த சீஸ்ஃபயர் எவ்வளவு விரைவில் ஏற்படுகிறதோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பாவம் அந்த மக்கள் கிட்டத்தட்ட 146 நாட்களாக இன்னும் அந்த அச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் 4 நாள், இன்றைக்கி புதன்னா வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இன்னும் 4 நாள்னால் 150 நாளே முடிஞ்சிருது. இந்த போர் தொடங்கி சரியாக 150 நாட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு ஆகிடும். இந்த 150 நாட்களும் இவர்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு செத்தவன் கூட பரவாயில்லைங்க, அவன் செத்தவன் அந்த நிமிஷத்தோடு அவனுக்கு அந்த தொல்லை போச்சு. சாகாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க பாருங்கள். தினம் தினம் செத்து கொண்டு இருக்கும் இவர்களின் நிலைமை அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. உணவு கிடையாது, தண்ணி கிடையாது, மருத்துவம் கிடையாது. படிப்பை விடுங்க, உயிருக்கே அங்கே உத்தரவாதம் இல்லைன்றப்போ படிப்பை பற்றி எங்கே யோசிக்காது. இந்த 150 நாட்களில் பாலஸ்தீன மக்களின் வாழ்க்கை மேலும் ஒரு 50 ஆண்டுகள் பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். இஸ்ரேல் தனக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த பாலஸ்தீன மக்களுக்கு மீதும் கொடுமைகளுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். ஹமாஸ் என்ன கேட்டாங்க? ஒரு 200 பேர் பிடிச்சிட்டு போயிட்டு, நீ எங்கள் நாட்டு மக்களை ஆயிரக்கணக்கான பேரை ஜெயிலில் போட்டு வச்சுருக்க, முதல்ல அவங்கள விடு, இவங்கள விட்டுறேன், இவ்வளோ தான் அவங்க கேட்டாங்க. வேறு எதுவுமே கேட்கல. இதை சிம்பிளாக முடிக்க வேண்டிய வேலை. அக்டோபர் 7ஆம் தேதி என்ன கேட்டாங்க? திடீர்னு ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. நடத்திய இடங்கள் பூரா இராணுவ தளங்கள்,
அதோடு சேர்த்து ஒரு 200 பேர்கிட்ட பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க வச்ச கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். சில 1000 பேர்களை நீ பாலஸ்தீன மக்களை அநியாயமாக பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சுருக்கிற, நீ அவங்கள வெளியே விடு. நாங்கள் இந்த ஆட்களை விட்டுறோம், இதோட முடிஞ்சது பேச்சு. ஆனால் இதை தாண்டி அவர்கள் பெருசாக போய் ஹமாஸோட தளபதிகளை விடுதலை பண்ணு, எங்கள் தளபதி அந்த ஜெயிலில் இருக்கார், அவரை விடுதலை பண்ணு, இவரை விடுதலை பண்ணுலாம் கேட்கல. அவங்க கேட்டது பாலஸ்தீன பொதுமக்களை கைது பண்ணி வச்சுருக்கிற தீவிரவாதின்ற பேரில் அவங்கள விடுவிச்சிரு. ஏன்னா அது எப்படி தீவிரவாதி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கலாம். 13 வயசு பொண்ணெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க, அதெல்லாம் எப்படிங்க தீவிரவாதியாக இருக்கும்? 13 வயது பெண் குழந்தை முதற்கொண்டு எல்லாரையும் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க, அவங்களெல்லாம் தீவிரவாதின்னு சொல்லுவீங்களா? இஸ்ரேல்காரன் சொல்லுவான், இஸ்ரேல்காரன் யாரை வேணாலும் தீவிரவாதின்னு சொல்லுவான், நம்மளை கூட தீவிரவாதின்னு சொல்லுவான். கரெக்டாக அவனுக்கு எதிர்த்து பேசக்கூடிய எல்லாருமே அவனுக்கு தீவிரவாதி தான். ஆனால் அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாதுன்றது ஒரு விஷயம். அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இன்னொரு புறம் இதை சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயத்த 150 நாட்கள் பெருத்த பொருட்செலவு, சுமார் 30,000-40,000 பேர் செத்து எவ்வளோ இடைஞ்சல் பாருங்கள். இந்த சீஸ்ஃபயர் இப்போது வந்துரும்னு சொல்கிறாங்க, அவளோட நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதற்கு மேலே இப்போ இந்த 4 நாடுகள் உணவுகள்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே ஃப்ரான்ஸ் ஏர் ட்ராப் பண்ணிச்சுன்னு சொன்னோம். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த நபர் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர். ஒரு மூட்டை மாவு கிடச்சிருக்கு. இந்த மாவு கிடைச்சதுக்கு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அவர் முகத்தில். ஏன்னா இத்தனை நாட்களாக எதுவுமே கிடைக்காம இருந்ததுக்கு இப்போ இதுவாது கிடைச்சிதே அப்படின்ற ஒரு சின்ன மகிழ்ச்சியோடு இருக்கார். சரி, வேறு ஒரு முக்கியமான ஏமன் நாட்டு அறிவிப்புன்னு சொன்னீங்களே, என்ன சார் அப்படின்னா, இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் தான் அதிகாரப்பூர்வமாக ஏமன் அரசாங்கம் வெளியிட்டது. ஹவுதிகள் கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, ஹவுதிகள் ஏமன் நாட்டு அரசு கிடையாது. அவர்கள் ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய போராளி குழு, அவ்வளோதான். சரியா? ஏமன் நாட்டு அரசாங்கம் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்தது எனக்கு. என்னென்னா, அந்த ஹவுதிகள் அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது பார்த்தீங்களா? அந்த செய்தியை நம்பாதீர்கள், அது பொய். அது அப்படிலாம் எதுவும் நடக்கவும் இல்லை, நடப்பதற்கு நாங்கள் விடவும் மாட்டோம். நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கோம், அதனால் அது கட் பண்ணுறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கட் பண்ணலன்னா சந்தோஷம். சரியா? கட் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், கட் பண்ணலனாலும் சந்தோஷம்தான், ஒன்றும் வருத்தம்லாம் கிடையாது. சரி, என்ன செய்கிறது? யாருடைய அழுத்தமோ எந்த அரசாங்கம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஏமன் அரசு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னு தெரியல. இதுவரை சுமார் 33 கப்பல்களுக்கு மேலே ஹவுதிகள் தாக்கியிருக்கிறாங்க. அந்த லிஸ்டெல்லாம் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மற்றும் பிரிட்டன் எல்லா நாடுகளும் அதெல்லாம் இல்லையே, எங்கள் கப்பல்லாம் ஒன்றுமே ஆகலையே, அதெல்லாம் சொல்கிற செய்தியெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது பொய்யாக இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதற்கு அதிகாரப்பூர்வமாக எல்லா கப்பல்களின் பெயரோடு அவங்க செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த ரூபிமார் கப்பல் அதெல்லாம் ஒன்றுமே ஆகலைன்னு பிரிட்டன் சொல்லிகிட்டே இருந்தது. அவங்க ஃபோட்டோ எடுத்தே போட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்து மாதிரின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எதை நம்ம சொல்கிறோமோ மக்கள் அதுதான் செய்தின்னு நம்புவாங்கன்னு இந்த அரசுகள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு செய்திகள் சேருவதற்கு 1000 வழிவகைகள் விட்டது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பொய் செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் கட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. வந்த செய்தியை தான் நம்மளும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். ஆனால் இப்போ ஏமன் நாட்டு அரசாங்கமே என்ன சொல்லுது, அப்படிலாம் யாரும் வெட்டலாம் இல்லை, வெட்டுறதுக்கு நாங்கள் விடவும் மாட்டோம், நாங்களே பாதுகாப்போம் அப்படின்னு ஏமன் நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. இதையும் நம்புவதா இல்லையான்னு தெரியல. நேற்று வேறு பார்த்தீங்கன்னா, நேற்று திடீர்னு யூடியூப்பில் எந்த வீடியோஸும் யாருமே அப்லோட் பண்ண முடியல. நேற்று அதாவது செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி நமக்கு தான் முடியலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எடிட்டர் தம்பிகிட்ட கேட்டால், இல்லைண்ணா எங்கேயும் ஏற்ற முடியல, நம்ம வீடியோவும் ஏற்றினாலும் ஒன்றும் இம்ப்ரெஷனே வரமாட்டேங்குது அப்படின்னாப்புல. ஏன்னா நானும் அந்த வீடியோ போட்டாப்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கமல் ஹாசன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ எனக்கே காட்டலை. என்னப்பா ஏற்றிட்டியான்னு கேட்டேன். ஏற்றிட்டேன் அப்படின்னா. சரி, அந்த நம்மளோட பேக் எண்ட் அட்மின் இருக்கும்ல, அந்த அட்மின் செக்ஷனில் போய் பார்த்தா வீடியோ காமிக்குது. கமெண்டெல்லாம் வேறு காமிச்சிது, ஒரு 2-3 கமெண்ட்டு. ஆனால் இங்கே மெயினில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எனக்கும் அந்த வீடியோ காட்டல. ஒரு வேளை இந்த கேபிள் கட் பண்ணதோட விளைவாகத்தான் இப்படியெல்லாம் நடக்குதோ என்னவோன்னு நினச்சி நானும் கொஞ்சம் குழம்பியிருந்தேன். அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாம் சரியாயிடுச்சு. அதுக்காக கேபிளை கட் பண்ணி அதை காலையிலக்குள்ளே சரி பண்ணிட்டாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி கட் பண்ணதை சரி பண்ணுறதுனா அவ்வளோ சீக்கிரமெல்லாம் சரி பண்ண முடியாது. குறைஞ்சது 2 வாரமாவது ஆகும். அப்படி இருக்கும்போது இது எப்படி சரி என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் நேற்று யூடியூப்
சுமார் ஒரு 5-6 மணி நேரம் சரியாக வேலை செய்யலைன்றது உண்மை. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து யார்ட்டெல்லாம் செக் பண்ணேன்னா, நம்ம இவர் தோழர் உமாபதிட்டையும் செக் பண்ணேன், நம்ம தம்பிகிட்டையும் செக் பண்ணேன் அரபு நாடுல. அப்புறம் இன்னும் 2-3 சேனலில் ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லாருமே இந்த பிரச்சனையும் சொன்னாங்க. எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சுங்க, ஆனால் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே தான் அது கொஞ்சம் சரியாயிருக்கு. ஸோ நடுவில் என்ன நடந்தது, என்ன குழப்பம்னு தெரியல, என்ன பேச்சுவார்த்தை, என்ன நடந்தது எதுவும் பின்னணியில் தெரியல. ஆனால் நேற்று ஒரு நாள் இங்கே சென்னையை பொறுத்தவரை யூடியூப் சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஹவுதிகள் கேபிளை கட் பண்ணாங்களா இல்லையான்றதும் தெரியல. அப்படி கட் பண்ண முயற்சி செஞ்ச மாதிரி ஏதாவது பண்ணாங்களா, ஏமன் அரசாங்கம் தலையிட்டு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, ஒன்றும் புரியல. ஆனால் ஏமன் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வது நம்மளுடைய கடமை. இதை தொடர்ந்து மற்ற செய்திகளை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க.